9/4/2025 முக்கியமானவைகள். முரளி. ஓம் சாந்தி. 1. நாம் தந்தையின் அறிமுகத்தை கொடுத்த பின்பு தான் ஞானத்தை கொடுக்க வேண்டும். அதாவது யாருக்கு நாம் அவர்களின் நாடியை முதலில் பார்த்துவிட்டுதான் பிறகு தந்தையின் அறிமுகம் கொடுக்க வேண்டும். தந்தை மீது நம்பிக்கை இல்லாமல் ஞானம் கொடுத்தால் அது நேரத்தை வீணடிப்பதாகும் என்று பாபா சொல்கின்றார். 2. யார் தந்தை மீது நிச்சயம் உள்ளவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் மற்றும் நினைவில் இருக்கின்றார்களோ அவர்கள் கோபித்துக் கொள்ள மாட்டார்கள், சண்டை அடித்துக் கொள்ள மாட்டார்கள். அவர்களது நடத்தை மிகவும் ராயலாகவும் சிறந்ததாகவும் இருக்கும் மற்றும் குறைவாக பேசுவார்கள். யஜ்ஞத்தில் சேவையில் ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அதாவது பாபா சொல்கிறார், தந்தை மீது நிச்சயம் இருந்து அவரை நினைவு செய்ய வேண்டும். நினைவு செய்தால்தான் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மை உள்ளவர்களாக ஆக முடியும். ஆகையால் தந்தை தான் பதீத பாவனராக இருக்கின்றார், உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக இருக்கின்றார் என்றால் அவரை நினைவு செய்ய வேண்டும். அப்படி அவரை நினைவு செய்தோம் என்றால் இந்த வேதங்கள் அனைத்து சாஸ்திரங்களும் பொய்யானதாக ஆகிவிடும். சொல்கிறார், நான் இந்த சாஸ்திரங்களையோ வேதங்களையோ நான் எழுதவில்லை, நான் சொல்லவும் இல்லை என்று. 4. பாபா சொல்கிறார், நான் ஞானம் கொடுக்கின்றேன். இந்த ஞானம் அரை கல்பமாக இருக்கும் மற்றும் அரை கல்பத்திற்கு பிறகு பக்தி மார்க்கம் ஆரம்பித்துவிடும். ஆகையால் இது பக்தி மார்க்கம் அல்ல, இது ஞான மார்க்கம் என்று பாபா புரிய வைக்கின்றார். ஆனால் 5. பிரம்மா தந்தை மீது பலர் மிகவும் குழம்பி இருக்கின்றார்கள். ஆனால் பாபா சொல்கின்றார், இது குழம்புவதற்கு ஒன்றும் விஷயமல்ல, இது ஞான மார்க்கமாகும். இது ஒன்றும் பக்தி மார்க்கம் அல்ல, ஞான மார்க்கமாகும். ஆதலால் நாம் குழம்புவதில் ஒன்றுமே அர்த்தமில்லை என்று பாபா சொல்கின்றார். 6. பாபா சொல்கின்றார், தந்தை ஜோதி ரூபமாக இருக்கின்றார். அதே போல நாம் கூட ஜோதி ரூபங்களாக இருக்கின்றோம். ஆனால் தந்தை சதாசிவாவாக இருக்கின்றார். ஆனால் நாமோ தூய்மையற்று ஆகிவிட்டோம். நாம் ஆத்மாக்கள் ஜோதி சுரூபம் தூய்மையற்று ஆகிவிட்டோம். ஆகையால் நமது ஜோதி அணைந்து விட்டது என்று தந்தை புரிய வைக்கின்றார். ஆனால் தந்தையின் ஜோதியோ சதா எரிந்து கொண்டே இருக்கின்றது. அவர்தான் சதாசிவனாக இருக்கின்றார். 7. யார் இந்த சங்கம் யுகத்தில் இல்லையோ அவர்கள் தினமும் தமோ பிரதானமாக ஆகிக்கொண்டே செல்வார்கள். அவர்களுக்கு இறங்கும் கலைதான் இருக்கின்றது என்று தந்தை புரிய வைக்கின்றார். 8. தந்தை சொல்கின்றார், நாம் இப்போது தந்தைக்கு முன் இருக்கின்றோம், நாம் தெய்வீக குணங்களை தாரணை செய்து கொண்டிருக்கின்றோம் என்று. சொல்கிறார், முதலில் தந்தையின் நினைவு இருக்க வேண்டும். தந்தையின் அறிமுகம், ஆல்ஃபின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். ஆல்ஃபின் அறிமுகம் இல்லாததால் நாம் ஆஸ்தியை பற்றியோ வேறு எந்த ஞானத்தை பற்றியோ புரிய வைக்கவே முடியாது. அவர்களுக்கு எதுவுமே சென்றடையாது. அவர்கள் ஒரு காதில் வாங்கிக் கொண்டு மற்ற காதில் விட்டு விடுவார்கள் என்று தந்தை புரிய வைக்கின்றார்.
ஆகையால் தந்தையின் அறிமுகம்தான் முதலில் நாம் கொடுத்து தந்தையின் மீது நிச்சயம் செய்ய வைக்க வேண்டும். 9 பாபா சொல்கின்றார், இந்த நாடகம் டிக் டிக் என்று பேன் போல மெதுவாக சென்று கொண்டே இருக்கின்றது. இந்த ஞானம் முடிவில்லாத நாடகம். இந்த நாடகம் முடிவில்லாத நாடகம். ஆனால் இது ஆதியற்ற அனாதியற்றதாக இருக்கின்றது. அதாவது இதற்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. ஆனால் திரும்ப திரும்ப நடக்கின்றது. நாம் இப்போது என்ன பேசுகின்றோமோ, என்ன செய்கின்றோமோ அது 5000 ஆண்டுகளுக்கு பிறகும் செய்வோம் என்று பாபா புரிய வைக்கின்றார். 11 சொல்கின்றார், வரதானத்தில் நாம் நினைவு சுரூபமாக இருக்க வேண்டும். அதாவது நாம் தான் இந்த ஞானத்தின் சொரூபமாக இருக்கின்றோம் என்று புரிந்து கொள்ள வேண்டும், நினைவு செய்ய வேண்டும். அப்படி இந்த நினைவு இருந்ததென்றால் நாம் மாயா ப்ரூஃபாக ஆகிவிடுவோம் மற்றும் தந்தையை பிரத்யட்சம் செய்யவும் முடியும். நாம் தேக அபிமானத்தில் வரமாட்டோம். ஆத்ம அபிமானியாக இருந்து யாரிடமும் சண்டை கொள்ளாமல், யாரையும் தொந்தரவு செய்யாமல், யாரிடமும் கோபித்துக் கொள்ளாமல், ஆத்ம அபிமானி என்கின்ற நிலையில் மிகுந்த ராயல் நடத்தை உடையவர்களாக மாயா ப்ரூஃபாக இருப்போம் என்று தந்தை கூறுகின்றார். பாபா ஸ்லோகனில் சொல்கிறார், 11 நாம் அட்டென்ஷன் அதாவது கவனம் கொள்ள வேண்டும். கவனத்தில் இருக்கும் காவலாளர் போல இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நாம் அதீந்திரிய சுகத்தை தொலைக்க மாட்டோம் என்று தந்தை கூறுகின்றார். 12 பாபா சொல்கிறார், இணைந்த ரூபமாக இருக்க வேண்டும். இணைந்த ரூபம் என்கின்ற நினைவில் இருந்து கொண்டு ஒவ்வொரு காரியத்தையும் நாம் இணைந்த ரூபத்தில் செய்ய வேண்டும். அதாவது நாம் இப்போது தந்தையை துணையாக ஆக்கிக் கொண்டோம். ஆனால் இப்போது இணைந்த ரூபமாக ஆக வேண்டும். இணைந்த ரூபமாக ஆகிவிட்டு ஒவ்வொரு காரியத்தையும் நாம் செய்ய வேண்டும். பிறகு 13 பாபா சொல்கிறார், சார்ட் வைக்க வேண்டும் என்று. நினைவின் சார்ட் வைக்க வேண்டும். நாம் எவ்வளவு தூரம் கர்மத்தில் இருந்து கொண்டே பாபாவின் நினைவில் இருக்கின்றோம் என்ற சார்ட்டை நாம் வைக்க வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார். ஓம் சாந்தி.